கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஒருத்தர் ஒரு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னா, உங்களால் ஈர்ப்பு விதியை யூஸ் பண்ணி ஒரே வருஷத்தில் 10 கோடி சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன் இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. இப்போது நமக்கு ஒரு விஷயத்த புதுசாக யாராவது சொல்லும்போது, இல்லை நம்ம தெரிஞ்சிக்காத விஷயத்த சொல்லும்போது இந்த மாதிரி கேள்விகள் வர்றது ரொம்பவே சாதாரணம் தான். நம்மளே நிறையா விஷயங்களை போய் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருப்போம். ஸோ அந்த கேள்வியை காரணமாக வச்சுக்கிட்டு ஈர்ப்பு விதி சம்மந்தமாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. மேபி உங்ககிட்ட இதெல்லாம் உண்மையா, லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்குமான்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த வீடியோ அவங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஈர்ப்பு விதி சம்மந்தமாக இப்போ எவ்வளோ பேர் நிறையா அப்டேட் பண்ணுறாங்க, நிறையா விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க, நிறையா ட்ரைனிங்ஸ் நடக்குது, நிறையா புக்ஸ் இருக்குது, நிறைய விதமான ஒர்க் ஷாப்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இத்தனையும் இருந்தும் அதில் சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறது நடக்கும், அதாவது உங்களால் ஈர்க்க முடியும் அப்படின்றது தான். அப்போது இவ்வளோண்டு விஷயத்த சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளோ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது? ஏன் மற்ற லாஸ் எல்லாம் படிக்கணும்? இதெல்லாம் ஏன் இவ்வளோ தூரம் பேசப்படுது அப்படின்னா, அந்தளவுக்கு நம்ம கான்ஷியஸ் ரொம்ப பின்தங்கி இருக்குன்னு சொல்லலாம். இல்லாட்டி அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களே இப்போ கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். இன்னும் வேறு மாதிரி சொல்லணுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்பிக்கைக்கு உண்டான எந்த ஒரு வாய்ப்புமே நம்ம கான்ஷியஸ் பார்க்கறதில்ல இப்படியும் சொல்லலாம். அப்போ நான் ஈர்ப்பு விதியை புரிஞ்சுக்கிட்டால் இதெல்லாம் எனக்கு கிடச்சிருமான்னு கேட்டால், உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக போகிறதுக்கும், உங்கள் தேவைகள் நிறைவேற்றிக்கிறதுக்கும் உண்டான எல்லா விஷயங்களும் என்னோட கான்ஷியஸ்குள்ளே தான் இருக்குது, என் கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணுறது அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறது. அப்போது ஈர்ப்பு விதியை கற்றுக்கணுமான்னு கேட்டால், இதை உணரணும். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் போடும்போது தான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சரி, இப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது? நான் ஈர்ப்பு விதியை கற்றுக்கிறேன், அப்போ நினைக்கிற விஷயமெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டால், இப்போது உங்களுக்கு ஒரு லைஃபோட தேவை இருக்குது, ஒரு வாழ்க்கையோட அவசியம் இருக்குது. எனக்கு ஒரு விஷயத்தை ஈர்க்கணும், எனக்கு இந்த பொருள் வேணும், இந்த நபர் என் லைஃப்பில் வரணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த ஈர்ப்பு விதியை புரிஞ்சுக்கிறதுனாலையோ, உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக வச்சுக்கிறதுனாலையோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில் உருவாக்குறது கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஆற்றலை புரிஞ்சுக்கிறதுனாலையும், உங்களுடைய எண்ணத்துடைய சக்தியை புரிஞ்சுக்கிறதுனாலையும் நீங்கள் தேடுற எல்லா விஷயங்களுமே உங்களை சுற்றி ஏராளமாக இருக்குன்றத உங்களுக்கு உணர வைக்கக்கூடிய பயிற்சி தான் இது எல்லாமே. அப்போது உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் எதையும் உருவாக்கலை, ஆனால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது. அதை பார்க்கக்கூடிய எண்ணம் நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே லைஃப் எவ்வளோ கஷ்டமாக இருக்க முடியும், நம்மளால் எப்படி இதை விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியாதுங்கிற அந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்களோட வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸ்னால அதிகமாக ஆட் ஆகிடுச்சு. இன்றைக்கி அதை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு லைஃப்பை ஈஸியாக பார்க்க முடியல. இந்த ஈர்ப்பு விதியை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனால உங்கள் எண்ணங்களாலேயே நீங்கள் எதையும் வாழ்க்கையில் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற அந்த உண்மை தான் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கும் போது எல்லா விதமான பிளாக்கேஜஸ், அதாவது தடைகள் அப்படின்றது நம்ம எண்ணங்கள் அளவில் தான் இருக்கே தவிர, ரியாலிட்டியில் உண்மையான வாழ்க்கையில் தடைகள்ன்றது எங்கேயுமே இல்லை. எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது ஈக்குவலாக இருக்குது. ஒருத்தர் கேட்ட மாதிரி 10 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டால், எனக்கு இப்போ அந்த எண்ணம் இல்லாமல் இருந்தால் கூட இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் அந்த விஷயத்தை இன்றைக்கி பண்ணிட்டு இருக்காங்க. 10 கோடி இல்லை, அதுக்கு மேலேயும் ஒரு வருஷம் சம்பாதிக்கக்கூடிய நிறையா பேர் இருக்காங்க. அப்போது நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம், அந்த ப்ராபபிலிட்டி லைஃப்பில் எல்லாத்துக்கும் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த தேடுதல் நமக்கு இருக்கான்றது தான் நம்ம எல்லோரும் வேறுபடுறோம். அந்த தேடுதல் நமக்கு இருக்கும்போது, அந்த தேவை நமக்கு உண்மையில் இருக்கும்போது, யாருனாலையும் எதை வேணாலும் லைஃப்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்றது நமக்கு புரிய வைக்குது. இதை நீங்கள் கற்றுக்கணும், இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி, இது ஒரு மனிதனுடைய இயல்பான ஒரு வழிமுறை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். நமக்கான நம்பிக்கையில் இழந்துட்டு நம்ம நம்பிக்கையில் நிறைய இடத்துல வேற எங்கேயோ வச்சுருக்கோம் அப்படின்றதான் எனக்கு தோணுது. இந்த ஈர்ப்பு விதியை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை இதை சுற்றி இருக்கிற லாஸ் நீங்கள் நிறையா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு உண்டான என் வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு என் எண்ணங்கள் மட்டுமே போதுன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. நன்றி.